வணக்கம். Good morning. I am Krishna Kumar, Department of Mathematics. This is the mechanics class 2. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது the last class 1ல என்ன பார்த்தோன்னா introduction, that is dynamics. Then Newton's second law, equation of motion பற்றி பார்த்தோம். கரெக்டுங்களா? equation of motions. Next inertial reference frame, இந்த ஃப்ரேம் அந்த கான்செப்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் மொமெண்டம். இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுது. இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் மெக்கானிக்ஸில். என்ன ஆத்தர் புக்கு நல்லா இருக்குன்னா த கிளாசிக்கல் டைனமிக்ஸ், டொனால்ட் டி கிரீன்வுட், இந்த ஆத்தர் நல்லா இருக்கு. அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்எஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸ் உங்களுக்கு. லெட் அஸ் see நம்ம பார்க்கலாம். இப்போது இது ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னாவே நம்மளுக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு எல்லாம் வந்துடும். தட் இஸ் XYZ axis, X axis, Y axis, Z axis, coordinates. Now generalized coordinates. On the topic la first பார்க்க போகிறது degrees of freedom. What is the degrees of freedom? An important characteristic of a given mechanical system is its number of degrees of freedom. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக் எதுலன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் சிஸ்டத்தில். லாஸ்ட் கிளாஸ்லேயே மெக்கானிக்கல் சிஸ்டம்னா என்னென்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரைண்ட். நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இன் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்னால் தெரியும் நம்மளுக்கு, கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் கட்டுப்பாடுகள். சில கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த ஓஆரில் கூட படிப்போம் பார்த்தீங்களா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தென் கன்ஸ்ட்ரைன்ஸ், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். கன்ஸ்ட்ரைன்ஸ் இஸ் அதிகமாக நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், அந்த லெஸ் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் இன்இக்வாலிட்டியில் வர கன்ஸ்ட்ரைன்ஸ் லைக் தட், அந்த மாதிரி தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 3n கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், n வேறு n இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், L இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா இதான் கன்ஸ்ட்ரைண்ட். L இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட் இதுதான். தென் வாட் இஸ் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா 3n minus L, கரெக்டுங்களா? ஆஸ் பர் திஸ் ஒன் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் 3n மைனஸ் த நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் L அப்படின்னு எடுத்தால் 3n minus L. இஸ் இட் ரைட்? ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். நெக்ஸ்ட்டாக இதெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Now we are going to see what is the exact classical definition என்னன்னு பார்க்கலாம். Degrees of freedom, minimum number of independent coordinates to configure the system, that is to specify the motion of the body at any instant. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸில் அந்த ஆப்ஜெக்டுடைய மோஷன் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்னா மோஷன், அது எத்தனை டைப்பில் அந்த மோஷன்ஸ் வரும், தட் இஸ் கால்டு ட்ரான்ஸ்லேஷன் ஒரு மோஷன்,
ரொட்டேஷன் வந்து ஒரு மோஷன், வைப்ரேஷன்ன்றது ஒரு மோஷன். பட் நம்ம பார்க்க போகிறது 2 டைப்ஸ் தான் இங்கே, ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் மெயின் இது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் independent coordinates to configure the system, that is showing the motion of the body at any instant. அந்த motion அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். வெரி சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ 1 பார்ட்டிக்கல், இப்போ 1 பார்ட்டிக்கல் இருந்தால் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எப்படி வந்து 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலாக இந்த டேபிள் பின்னாடிலாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கலாம். இந்த மீன் டிஃபரன்ஸ் மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லாம் புக்ஸு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, டிஓஎஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம எப்படி வந்தோன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். இப்போது ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஐ டேக் திஸ் 1 பார்ட்டிக்கல். இதனுடைய மோஷன் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், லாங் எக்ஸ் ஆக்சிஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர். இந்த மோஷன் வந்து லீனியர், அது ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே போயிட்டே இருக்குது. ஜஸ்ட் திஸ் மோஷன் இஸ் லைக் திஸ். இதனுடைய இயக்கம் இப்படி தான் இருக்கும், இந்த பார்ட்டிகளுடைய இயக்கம் லீனியர் மோஷன். அதர்வைஸ் யூ கேன் சே இது 3 கோஆர்டினேட்ன்றதுனால எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக போகிறோம், ஆர் இந்த பார்ட்டிக்கலை வந்து ஒய் ஆக்சிஸ் வழியாக இப்படி பாஸ் பண்ணலாம். இஸ் ரைட்? ஸோ இதனுடைய மோஷன் வந்து ஒய் ஆக்சிஸ் வழியாக இருக்கலாம், அதர்வைஸ் ஜெட் ஆக்சிஸ் வழியாக இருக்கலாம். ஸோ 1 பார்ட்டிக்கல் எடுத்துட்டால் 3 கோஆர்டினேட் சிஸ்டத்தில் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் வழியாக அப்படி ட்ராவல் ஆகும், அதர்வைஸ் ஜெட் ஆக்சிஸ் வழியாக அப்படி ட்ராவல் ஆகும். ஸோ பாசிபிலிட்டி 3 வே டு மோஷன். கரெக்டுங்களா? இந்த 3 வழியான இயக்கம் உண்டு அதுக்கு, இந்த 3 கோஆர்டினேட்ஸ். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. இஸ் இட் ரைட்? ஸோ தட்ஸ் வை யூ கெட் த 3. What about the 2 particle? Suppose I take the 2 particle like this. நான் இந்த மாதிரி அதை சீரியஸாக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? தட் இஸ் 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், லைக் தட். இந்த சீரியஸ் கனெக்ஷன் மாதிரி எடுத்துக்கிறேன் நான் 2 பார்ட்டிகளை. இப்போ இந்த 2 பார்ட்டிக்கல் லாங் எக்ஸ் ஆக்சிஸ் அது ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே மூவ் ஆகும். ரைட்? எக்ஸ் ஆக்சிஸ். அதர்வைஸ் என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா லாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ சொன்ன சேம் சிமிலர் மேனர் இங்கே என்ன சொன்னோம் அதே சேம் தான். அதர்வைஸ் இந்த 2 பார்ட்டிக்கல் லைஸ் ஆன் ஜெட் ஆக்சிஸ். சேம் இப்படி இருக்கிறது அப்படியே மூவ் ஆகும். இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே அலாங் ஒய் ஆக்சிஸ், அலாங் இசட் ஆக்சிஸ். ஓகே, இட் இஸ் எ லீனியர் மோஷன், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மூவ். மோர் ஓவர் இங்கே அனதர் மோஷன் ஒன்று இருக்குது, தட் இஸ் அ ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஆகலாம் இல்லைங்களா? தட் இஸ் அ பாசிபிள் ஆஃப் த மோஷன், ரொட்டேஷன். சப்போஸ் இந்த இது வந்து இப்படி திரும்பி வரலாம், அப்போ டைரக்ஷன் மாறிடும். இந்த ரொட்டேஷன் இப்படி மாறலாம், இதனுடைய ரொட்டேஷன் இப்படி வரலாம். ஸோ டைரக்ஷன் மாறும். ஸோ வாட் இஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் இந்த லாங் எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக எடுத்துக்கிற அந்த ஆப்ஜெக்டை இந்த 2 பார்ட்டிக்கல் வந்து ரொட்டேட் ஆகிறதா வச்சுக்கலாம். தட் இஸ் சென்டர். இது ஆக்சிஸாக வச்சுட்டு இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு ரொட்டேட் ஆகுதுன்னா இந்த பார்ட்டிக்கல் இங்கே, இந்த பார்ட்டிக்கல் இங்கே வந்துட போகுது. ஸோ டூ டைரக்ஷன் ஒன்லி சேஞ்சஸ். வாட் அபவுட் த அனதர் சைடுன்னா நோ சேஞ்ச். ரைட்? அதர்வைஸ் நான் வந்து ஒய் ஆக்சிஸில் அந்த 2 பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதை சென்டர் பாயிண்ட்டை வச்சு நான் ரொட்டேட் பண்ணேன்னா இந்த பார்ட்டி இந்த சைடும், இந்த பார்ட்டி இந்த சைடும். ஸோ இந்த டைரக்ஷன் 2 டைரக்ஷன் ஒன்லி சேஞ்ச். வாட் அபவுட் த அதர் சைடு? நோ சேஞ்ச். ரைட்? அதர்வைஸ் அந்த பாசிபிலிட்டிஸ் தானே. ஸோ ஜெட் ஆக்சிஸில் இதை மிடில் பாயிண்ட்டாக வச்சு இந்த 2 பார்ட்டிக்கலை நான் ரொட்டேட் பண்ணால் த டைரக்ஷன் வில் பி சேஞ்ச். ஒன்லி 2 sides, not other sides. So 3 plus 2. So possibility 2 தான். Am I right? In rotation you get only 2. So 3 plus 2. So ordinary நம்மளுக்கு லீனியர் மோஷனில் 3, தென் ரொட்டேஷன் மூலமா நம்மளுக்கு ஸோ லீனியர் மோஷனாக 3 வருது, ரொட்டேஷன் மூலமா 2 வருது. 3 plus 2 5. So degrees of freedom in 2 particle and 3 coordinates 5.
ஸோ able to understand வெரி கிளியர். இது நல்லா புரிஞ்சுட்டு வந்தான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போது 3 பார்ட்டிகள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேஸ் ஆஃப் 3 பார்ட்டிகள் ஆக்சுவலாக சீரியஸ் வைஸாக எழுதலாம், சீரியஸ் வைஸ் இதுவும் கொண்டு போகலாம். பட் இது சிமிலர் டு இப்போ ஜஸ்ட் 2 பார்ட்டிகள் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதர்வைஸ் இந்த மாதிரி கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் 3 பார்ட்டிகல்ஸை. ஸோ இதனுடைய மோஷன் வந்து as it is along x axis, otherwise along y axis, right, otherwise along a z axis. So that is 3. What about the remaining 3? இது வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியர் மோஷன். பிகாஸ் ஏன் நான் லீனியர் மோஷன்னா இந்த இது வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் கிடையாது இல்லையா, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வரல. ஸோ நான் லீனியர் மோஷன் இஸ் எ நான் லீனியர் மோஷன். ரொட்டேஷன் பார்க்குறப்போ நீங்கள் கவனிங்க. ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த 3 பார்ட்டிக்கலில் மியூச்சுவலி பர்பண்டிகுலர், சரிங்களா, மியூச்சுவலி பர்பண்டிகுலர். அப்போ மியூச்சுவலி பர்பண்டிகுலர்ன்றதுனால இப்போது இந்த பார்ட்டிகளை நான் ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த பார்ட்டிகள் இங்கே வந்துடும், இந்த பார்ட்டிகள் இங்கே வந்துடும், இந்த பார்ட்டிகள். ஸோ டைரக்ஷன் 3 டைரக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகுது. பட் இந்த 2 பார்ட்டிகள் எடுத்துக்கிறப்போ ஒன்லி 2 டைரக்ஷன் ஒன்லி சேஞ்சு, கரெக்டுங்களா, 2 டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 டைரக்ஷன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸும் மாறும், y ஆக்சிஸு z, அந்த 3 டைரக்ஷனும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா 3 பார்ட்டிகளுடைய அந்த டைரக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகிடுது. நாட் ஓன்லி எக்ஸ் ஆக்சிஸ், ஈவன் த ஒய் ஆக்சிஸ், z ஆக்சிஸ். ஸோ நான் லீனியர் மோஷனில் ஒரு 3, ரொட்டேஷனில் ஒரு 3. ஸோ டோட்டலாக 6 இஸ் த டிகிரி ஆஃப் மோஷன், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், சாரி, டிகிரிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸுடைய பேசிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் எக்ஸ்பிளைன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டால் நம்ம கொஷின்ஸ் நல்லா இதை ஆன்சர் பண்ணலாம். ஈவன் தோ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் எக்ஸாமில் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேட்டாங்கன்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். So what is the generalized coordinates? Set of coordinates can be used to express the configuration of the given system. ஒரு சிஸ்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா நான் அதை கோஆர்டினேட் செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் என்னால் அந்த சிஸ்டத்தை, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேன், சரிங்களா, ஒரு பிளேன் வந்து நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா அதை வந்து நான் XYZ ஆக்சிஸ் வச்சு தான் செட் ஆஃப் XYZ, எக்ஸா ஒய்இ ஜட்டை எடுத்துகிட்டு இதில் நான் ஒரு பிளேன் ரெப்ரசன்ட் பண்ணுறேன், ரைட். ஏதாவது சம் நான் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா ஐ நீடு செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், ஆமாம், ரைட். இது ஆல்ரெடி பார்த்தது நம்ம, தட் இஸ் நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் is equal to the number of degrees of freedom. So just leave it this one, just again I recall. So this is very important, generalized. So please note down this. So we know about what about the degrees of 1 particle, 2 particle, 3 particle. ஒரு பார்ட்டிகல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு 3 வந்தது எப்படின்னு தெரியும், ரைட். 2 பார்ட்டிகல் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 5 வந்தது எப்படின்னு தெரியும். தென் ஸோ இதில் வந்து ரொட்டேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இட் செல்ஃப், ஸோ தெர் இஸ் நோ டைரக்ஷன், அதனால் நம்மளுக்கு வந்து ஒன்லி லீனியர் மோஷனோட முடிஞ்சுது. இதில் என்ன நான் சொல்கிறது வந்து சிங்கிள் அந்த 1 பார்ட்டிக்கல் இருக்குது, 1 பார்ட்டிக்கல் இருக்கிறது ஜஸ்ட் அதில் ரொட்டேஷன் எடுத்தாலும் ஆஸ் இட் இஸ் இட் செல்ஃப் அப்படியே தான் இருக்கும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 தான். ஸோ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். 2 பார்ட்டிகளுக்கு வந்து 5, 3 பார்ட்டிக்கல். தென் ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் இஸ் நத்திங் பட் எந்த ஒரு நம்ம இதுவை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருந்தாலும் we need the set of coordinates இந்த given system. ஓகே, ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எனி செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் which gives an unambiguousன்றது என்ன சொல்கிறேன்னா குழப்பமான சூழ்நிலை. இந்த டேர்ம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். அன்ஆம்பிகுட்டின்னுவாங்க. தட் இஸ் அது அப்படியே அந்த டிஸ்பிளே அப்படியே நின்றுடும், அதை நம்ம ஃபர்தராக எதுவும் பண்ணவே முடியாது. தட் இஸ் அன்ஆம்பிகுட்டி, அது குழப்பமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ்
set of parameters which gives an unambiguous representation of the configuration of the system will serve as a system of coordinates in more general sense. These parameters are known as generalized coordinates. இந்த parameters தான் நம்ம என்ன சொல்லணும்னா generalized coordinates. ஒரு set of parameters which gives an unambiguous representation of configuration of the system will serve as a system of coordinates in the more general sense. இந்த parameters தான் என்ன சொல்லணும்னா generalized coordinates. முதல்ல parameters அப்படின்னா என்ன தெரியணும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஐ ரீகால். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா, அதனுடைய பேராமீட்டர் எதுன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா ரேடியஸும் சென்டரும். ஆமாம், ரைட். ரேடியஸ் சென்டர் இல்லாமல் யூ கான் ட்ரா த சர்க்கிள். ஸோ நான் அதை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா எக்ஸ்ஒய் ஆக்சிஸில், தட் கோஆர்டினேட். சரி, ஓகே. நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம கிளியராக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம புரிஞ்சிக்கலாம். The motion of a certain generalized coordinate might, MIGHT, might that involve a translation of one portion of the system and rotation. இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, that is linear motion and rotation. அதுதான். That might involve translation of one portion of the system and rotation of another portion. The generalized coordinates specify the configuration of the system and can be varied independently without violating the constraints. Then the number of generalized coordinates is equal to the number of degrees of freedom. Just now, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் இந்த இதுவை, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த ஒரு பார்ட்டிக்கல் இந்த 3 கோஆர்டினேட் சிஸ்டத்தில் நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருது, இதில் 2 பார்ட்டிக்கல் இருந்தால் என்ன வரும். ஸோ தட்ஸ் எனஃப். அதுதான் இங்கே நம்ம தியரட்டிக்கலாக பார்க்குறோம். அகெயின் ஐ எம் ரீடிங் motion of a certain generalized coordinates. இப்போ தான் அந்த மோஷனை பற்றி பார்க்கணும். தட் இஸ் என்ன மோஷன்? லீனியர் மோஷன், ரொட்டேஷன் மோஷன். தட் இஸ் அ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஸ்பெசிஃபை த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சிஸ்டம் கேன் பி வேரிட் இண்டிபெண்ட்லி வித்தவுட் வயலேட்டிங் த கன்ஸ்ட்ரெயின்ட். வித்தவுட் வயலேட்டிங் த, அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு உட்பட்டு தான், அதை வந்து வயலேட் பண்ணாமல் இல்லை. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் சில அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸுன்ற கான்செப்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வருது. சரிங்களா? ஸோ இதனுடைய டீப்பாக நம்ம கன்ஸ்ட்ரெயின், ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன, ஹோலோமார்பிக் கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படியே நம்ம வந்து நல்லா இதை வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் இதை பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு. தென் இந்த நம்பர் ஆஃப் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த, இது பற்றி நம்மளுக்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, நெக்ஸ்ட்டு the Cartesian coordinates x1, x2, x3 up to x3n to the generalized coordinates அப்படி நான் எடுத்துக்கிறேன். x1, x2, x3n up to q1, q2, qn will be the assume that these equations of the form and the one. இப்போ x1 அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? x1 of q1, q2, qn comma t, x2 of like this up to x of 3n coordinates. இது மாதிரி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலாக இப்போ நான் வந்து சப்போஸ் 3 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டால், இங்கே நான் வந்து சொன்னோன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ, அது மாதிரி த்ரீ டியூபிள்ஸ், அந்த மாதிரி n டியூபிள்ஸில் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இதே 2 டைமென்ஷன் இருந்தால் ஜஸ்ட் ஜாமெட்ரிக்கலாக, தட் இஸ் கிராஃபிக்கலாக பார்க்குறப்போ கிராஃப் ஷீட்டில் நம்ம இப்படி எக்ஸ் காமா ஒய் அந்த பேர், இதை 3 டைமென்ஷன். இது என்னன்னா இந்த மாதிரி கொண்டு வரும் இல்லையா? இந்த எக்ஸ் எல் ஈக்குவேஷன்ஸ், இது எல் ஈக்குவேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், எல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த கியூஸ் ஹேவ் எம் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, எம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது of the constraint. Then the equating the number of degrees of freedom in each case, ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா we find that we know very well 3n minus l, that is something but 3nன்றது தான் நம்மளுக்கு n இந்த இடத்துல இல்லைங்களா? because 3n coordinates, n coordinates இருக்கு. ஸோ n minus l வந்து m equations, ஸோ n minus m. ஓகே, ஸோ நம்ம இதை இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஜெகோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதையும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். டிஃபைன் an additional set of LQs and identify them with the L constant functions fj qj equal to fj of ஸோ இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறோம் additional set of LQs, identify them with the L constant functions fj like this. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறோம். j equal n plus 1 and so on 3n. இதெல்லாம் நம்மளுக்கு அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் வருது. இது ஜஸ்ட் நம்ம இமேஜின் தான் பண்ணிக்க முடியும். நம்ம ரைட், நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. n டைமென்ஷன்லாம் நம்மளால் ஆக்சுவலாக 2 டைமென்ஷன் வரையலாம், 3 டைமென்ஷன் வரையலாம். 2 டைமென்ஷன் வந்து நம்ம தான் இமேஜின் பண்ணிக்கணும். தென் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் கேன் பி கன்சிடர்ட் டு பி ஆஃப் த ஃபார்ம் x1 equal to x1 of like this q31. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா n, ஸோ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எங்கே கொண்டு வரோம்னா 3n கொண்டு வரும். ஸோ லைக் திஸ், அதே மாதிரி தான் சிமிலர். ஓகே, if the Jacobian determinant is non-zeroவாக இருந்தால், if that is dou of x1 x2 and so on x3n, dou of q1 q2 on q3n which is not equal to 0, it is possible. So we are going to see, இதை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இதுவாக தெளிவாக எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். So this example we help how to understand, இப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னு பாருங்கள். as a simple example of transformation from Cartesian generalized coordinates, consider ஒரு 3 இப்போ xy axis 2 axis தான் எடுத்துக்கிறோம், generalized coordinates. Consider the particle which is constrained to move on a fixed circular path. இப்போ இங்கே என்ன கன்ஸ்ட்ரைண்ட், இப்போ கன்ஸ்ட்ரைண்ட் படிச்சுட்டு வந்தோம்னா இங்கே என்ன கன்ஸ்ட்ரைண்ட்னா, ஒரு பார்ட்டிகிள் வந்து இந்த பர்டிகுலர் சென்டர்லேருந்து இந்த சர்க்குலர் பாத்தில் மட்டும் மூவ் ஆகிட்டே வரும். அதுதான் அதனுடைய கண்டிஷன். ஸோ இந்த குறிப்பிட்ட ரேடியஸை வச்சு தான் அது வந்து என்ன பண்ணோம், அந்த பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் பாத்தில் வரும். அதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரைண்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? கன்சிடர் பார்ட்டிகல் விச் இஸ் கன்ஸ்ட்ரைண்ட் டு மூவ் ஆன் எ ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத், வேறு எங்கேயும் அது மூவ் ஆகிடக்கூடாது. அதுதான் அதோடைய ஒரு கட்டுப்பாடு. கன்ஸ்ட்ரைன்னா ஒரு கட்டுப்பாடு, அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடுனா, அந்த ரேடியஸ் ஏ அப்படின்ற இதுக்குள்ளே தான் அந்த பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிட்டு வரும். ஸோ ஷோன் இந்த ஃபிகர், இந்த டயக்ராம் தெரியும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட், இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். கரெக்டுங்களா? நம்ம இன் ஜென்ரலாக படித்தது x square plus y square equal to r square. ரைட்? ஸோ இப்போ இந்த ஆர் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ரூட் ஆஃப்னு வரப்போகுது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர். ஆம் ரைட்? அந்த மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே ரேடியஸ் வந்து ஏ. ஆம் ரைட்? ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர். ஓகே, இது ஜென்ரலாக XY ஆக்சிஸில் போடுறப்போ நம்ம இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம x1 x2ன்னு எடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. கன்ஸ்ட்ரைண்ட் வந்து இதுதான், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் தான் நம்மளுக்கு வந்து இங்கே கன்ஸ்ட்ரைண்ட். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் ஆர், இப்போ ஜென்ரலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன் எப்படி பண்ணுவோம் ஜெகோபியனில்? x equal to r cos theta தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். இது x equal to r cos theta, then y equal to r sin theta. ஸோ சிமிலர் மேனர் x1 equal to, இங்கே இதுவரை நம்மளுக்கு ரேடியஸ் தான் இல்லைங்களா? தட் இஸ் q2, இதுவரை ரேடியஸை. திஸ் இஸ் ஆங்கிள் q1. இந்த ரேடியஸ் வந்து இட்ஸ் இஸ் நத்திங் பட் a. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா the transformation equation are x1 equal to r cos theta, that is r பதிலாக நம்ம q2 போட்டுக்கலாம். cos theta வந்து q1. ரைட்? அதே மாதிரி x2 இது லைக் திஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் போலார் கோஆர்டினேட்ஸ் இது பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ஜெகோபியனில் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். x1 equal to q2 cos q1, அப்புறம் x2 equal to q2 sin q1. கிளியர்? a particle on a fixed circular path, இது நம்மளுக்கு அந்த கன்ஸ்டன்ட். So Jacobian for this transformation is, இப்போ தான் just now we have seen dou of x1 x2 q1 comma q2. So we know very well dou x1 by dou q1, dou x1 by dou q2. Next dou x2 by dou q1, dou x2 by dou q2. Determinant இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். Now இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். x1 டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு q1, தென்
Q2. Next X2 differentiate பண்ண போகிறோம் partially Q1 and Q2. So please note on this. So please see the steps. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, பிகாஸ் ஈஸியஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். Q1 வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால ஸோ மைனஸ் Q2 ஏன்னா காஸ் டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் Q1 as it is like this. Q1 வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் Q2 காஸ் Q1. ஸோ X1 வந்து Q2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 1 ஆகிடும். ஸோ காஸ் Q1 இது Q2 வச்சு டிஃபரன்ஷியேட் இது 1 ஆகிடும் சைன் Q1. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அந்த ஜெகோபியனில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். Then take the cross multiplication, then minus. So minus Q2 common out எடுத்தேன்னா sin square Q1 plus cos square. This become 1. We are getting minus Q2. So when Jacobian is 0 at Q2 equal 0. கரெக்டுங்களா? Jacobian 0 இருந்தால் Q2 must be 0 இருக்கும். So in this case the radius of circle is 0. Am I right? பாருங்க Q2 A is nothing but what? A is nothing but Q2. A என்றது ரேடியஸ் தான், Q2என்றது ரேடியஸ் தான். தட் இஸ் Q2 ஈக்குவல் டு A. அப்போது Q2 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். Q2 0 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி